ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு 2, தேங்காய் ஒரு துண்டு, பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி இலை. இப்போ இந்த சின்ன பவுலில் இருக்கிற எல்லாத்தையும் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அரைக்கணும் மிக்சியில். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். தேங்காயை கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் சின்ன பவுலில் வச்சுருக்கிற எல்லா பீஸையும் போட்டு கடாயில் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அது நல்லா சோம்பு பொரியணும். முந்திரி பருப்பு நல்லா வதங்கணும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லவங்கம் 2 போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கி நம்ம என்ன டிஷ் செய்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா மசாலா பொருள் பார்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி, அதோட ஜூஸ் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஃபஸ்ட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் போகணுன்றதுனால நல்லா கொதிக்கணும். அடுப்பில் வெங்காயத்தோடு சேர்ந்து புளியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் போகணும். இது கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது கொதித்ததுக்கப்புறமா கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி அதையும் ஊற்றிடலாம். நான் தேங்காய் அதிகமாக போட்டுட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் தேவைக்கு அளவு எவ்வளோ போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ உப்போட அளவு காரத்தோட அளவெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். காயெல்லாம் எதுவும் இல்லைன்னா கூட சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான இந்த குழம்பு ரெடி. காய் போடாமல் செஞ்சாலும் இந்த குழம்பு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி 1 டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இதோட டேஸ்ட் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காய் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமாக இந்த குழம்பை ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.